பெண் மகவு. பெண் பொதுவாக பெண் குழந்தையை பெற்றா மோட்சம் இல்லை அப்படியெல்லாம் சொல்றது வழக்கமாக இருந்தாலும் அந்த வழக்கத்தை மாற்றி காட்டியது நம்மளுடைய பெரிய புராணம். நம்ம மானக்கஞ்சார நாயனாரும் அவருடைய மகள்னால் அவருக்கு முக்தி கிடைக்குது. அதுபோலதான் இந்த தனதத்தருக்கும் தன்னுடைய மகள் புனிதவதியார்னால அவருக்கு முக்தி கிடைக்குது. அருந்தவம். ஏன்னா ஒரு நாயன்மார்கள்ல மிக சிறந்தவங்க காரைக்கால் அம்மையார். 63 நாயன்மார்கள்ல 3 பெண் அடியார்கள், பெண் நாயன்மார்கள். ஒவ்வொரு நாயன்மார்களுக்கும் பின்புலமாக இருந்து அவர்களை இயக்கக்கூடியவர்கள் பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய பெயர்கள்லாம் வரல. அதுலேயும் நம்ம நம்பி ஆரூரர் 2 பெண்ணடியார்களை தான் பாடியிருக்கார் திருத்தொண்ட தொகையில. ஒருவர் மங்கையர்க்கரசியார், இன்னொருவர் காரைக்கால் அம்மையார். அதற்கு பின்னாடி நம்பி ஆண்டார் நம்பி அதுக்கப்புறம் விரித்து சொல்லிய சேக்கிழார் பெருமான் இந்த சுந்தரமூர்த்தி நாயனாரோட அப்பா அம்மாவையும் சேர்த்து சுந்தரரையும் சேர்த்து 63 நாயன்மார்களா ஆக்கியிருக்காங்க. அதனால இசைஞானியாரும் அதுல வர்றாங்க. இந்த காரைக்கால் அம்மையார் அப்படின்னு சொல்லும் போதே அம்மை அப்படின்னு யாருக்குமே இல்லை. அது காரைக்கால் அம்மையாருக்கு மட்டும்தான் உரிய பெயர். என்ன இறைவனே அம்மையே அழைத்ததுனால காரைக்கால் அவதாரப்பதி சிவபெருமான் அம்மையே அழைத்ததுனால காரைக்கால் அம்மையார். அந்த அவதார தலத்தையும் சுவாமி அழைத்ததையும் வைத்து காரைக்கால் அம்மையார். இயற்பெயர் தாய் தந்தை இட்ட பெயர் புனிதவதியார். புனிதவதின்னு நீங்க சொல்லி பாருங்க, 5 எழுத்து வரும். பூ நீ த வ தி 5 எழுத்து. பஞ்சாக்கரம். பஞ்சாக்கரத்துல 2 வகை. சிவபஞ்சாக்கரம், குரு பஞ்சாக்கரம். சிவபஞ்சாக்கரத்துல 5 வகை, குரு பஞ்சாக்கரத்துல 5 வகை. சிவபஞ்சாக்கரம் தூல பஞ்சாக்கரம் நமச்சிவாய. நம்ம மணிவாசகர் எடுத்த உடனே நமச்சிவாய வாழ்க அப்படின்னு யான் பெற்ற இன்பம் பெற்ற உபதேசத்தை எல்லா ஆன்மாக்களும் கேட்டு ஓய்வு பெறணும்னு